கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 21வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக மட்டுமல்லாது இந்த உலகத்தின் பார்வையிலும் நல்லவர்களாக, இயேசுவின் சுபாவங்களை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாமும் நம்முடைய நல்ல செயல்கள் மூலம், நன்னடத்தைகள் மூலம் நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்களோடு, நம் தெருவில் வசிக்கும் நபர்களோடு சமாதானத்தோடும் அன்போடும் பழகும்போது அந்த பகுதி ஆண்டவரின் ஆளுகைக்குள் இருக்கும். சாட்சியாகவும் நீங்கள் விளங்குவீர்கள். உங்களை பார்த்து மற்றவர்களும் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள அது ஏதுவாய் இருக்கும். அதனால் மனுஷருக்கு முன்பாக கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் நபர்களாக இருப்போம். மற்றவர்களையும் கிறிஸ்துவின் அண்டை சேர்ப்போம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் மனிதர்கள் முன்பாக நாங்கள் உம்மை பிரதிபலிக்கும் கிறிஸ்தவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. கோபம், எரிச்சல் போன்ற வேண்டாத குணங்கள் எங்களை விட்டு நீங்கட்டும். கிறிஸ்துவின் சுபாவங்கள் எங்களுக்குள் வரட்டும். மனிதர்களை பிடிக்கிறவனாக பேதுருவை மாற்றினீங்க, அதேபோல் எங்களையும் மாற்றுங்க. எல்லா துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.